திருகோணமலையில் வைக்கோலுக்கு தீ வைப்பதால் கால்நடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திருகோணமலை நெல் அறுவடை முடிந்துள்ள நிலையில் வயல்வெளிகளில் விவசாயிகள் வைக்கோலுக்கு தீ வைக்கும் வழக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் கந்தளாய், வானல, வட்டுக்கச்சி மற்றும் தம்பலகாமம் போன்ற பகுதிகளில் இந்த நடைமுறை கால்நடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறுவடைக்கு பிறகு மிஞ்சியிருக்கும் வைக்கோல் அப்பகுதியில் உள்ள கால்நடைகளின் முக்கிய உணவாக உள்ளது. இருப்பினும் விவசாயிகள் வைக்கோலுக்கு தீ வைப்பதால் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலங்கள் இல்லாமல் போவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கான கால்நடைகள் உணவின்றி தவித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வைக்கோல் எரிப்பதால் ஏற்படும் புகைமூட்டம் அருகிலுள்ள வீதிகளையும் கிராமங்களையும் சூழ்ந்து கொள்வதனால் வீதிகளில் வாகனங்கள் செல்வது கடினமாகி போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த புகை கிராம மக்களுக்கும் மற்றும் சுவாச பிரச்சினைகளுக்கும் அச்சுறுத்தலாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண காவல்துறையினர் மற்றும் விவசாய திணைக்களம் இணைந்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்காலத்தில் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படுவதை தவிர்க்க வைக்கோலை முறையாக அப்புறப்படுத்தவோ அல்லது மாற்று வழிகளில் பயன்படுத்தவோ விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.